சற்று முன் வெளியான தகவல். வங்கி கணக்கே தேடி வரும் ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகையில் இவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பலருக்கும் அடுத்த மாதம் பணம் வழங்கப்பட உள்ளது. குறிப்பாக பயனாளிகள் கூடுதலாகவே அடுத்த மாதம் முதல் சேர்க்கப்பட உள்ளன. இதற்காக அரசு தந்த வீடுகளிலும் வசிப்பவர்களுக்கு பணம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. பொதுவாக அதாவது அரசின் திட்டங்களின் கீழ் வீடுகளை பெற்ற பலரும் இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பம் செய்ய முடியும். அரசு வீடுகளில் இருப்பவர்கள் அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பாக இல்லாத பட்சத்தில் அவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதற்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கத்தில் இந்த முறை புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. கடந்த முறை விரிவாக்கத்தின் போது புதிதாக ரேஷன் கார்டு பெற்ற பலருக்கு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. ரூபாய் 1000 பணம் பெறுவதற்காக இவர்கள் புதிதாக ரேஷன் கார்டு பெறுகிறார்கள் என்று கூறி அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. அதேபோல இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக அடுத்த கட்ட பயனாளிகள் சேர்வு ஜூன் 4ஆம் தேதி நடக்க உள்ளது. தமிழ்நாடு முழுக்க இதற்காக கேம்ப்கள் அமைக்கப்பட உள்ளது. மொத்தமாக 9000 இடங்களில் இதற்காக கேம்புகள் அமைக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது 1,25,00,000 பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நேரடியாக பயன்பெற்று வருகின்றன. இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளன. அதன்படி கூடுதலாக 10 முதல் 15 லட்சம் பேர் இதுவரை இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கப்பட உள்ளன. இதன்படி இந்த பயனாளிகள் எண்ணிக்கை பொறுத்தவரை 1,45 லட்சமாக உயர்த்தப்பட உள்ளது. குறிப்பாக சொல்லப்போனும் என்னவென்றால் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஜூன் மாதம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதில் கூடுதல் தளர்வுகள் கொண்டு வரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இப்போது இருக்கும் கட்டுப்பாடுகள் குறைக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன. அடுத்த வருடம் நடக்க உள்ள சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து முக்கியமான பல தளர்வுகள் கொண்டு வரப்படலாம் என்று கூறப்படுகிறது. சரி, இப்பொழுது உள்ள விதிகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதாவது இந்த மகளிர் உரிமை தொகையானது குடும்ப தலைவி அல்லாதவர்களுக்கு பணம் கிடைக்கும். அதாவது ஒரு வீட்டில் அப்பா, 2 மகன், 3 மகள் இருக்கிறார்கள். இதில் யாருக்கும் திருமணம் ஆகவில்லை என்றால், அம்மா உயிரோடு இல்லை என்றால் அந்த வீட்டில் உள்ள 21 வயது நிரம்பிய முதல் பெண்ணுக்கு பணம் தரப்படும். அவர் குடும்ப தலைவி இல்லை என்றாலும் இந்த மகளிர் உரிமை தொகையானது பணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தி உள்ளது. அதேபோல இந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து அவர்கள் தகுதியானவராக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இதன் மூலம் மீண்டும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல் விரிவாக்கத்துக்கு பெற்றவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும்.
அவர்கள் தனி ரேஷன் கார்டு பெற்றுள்ள நிலையில் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். கடந்த முறை ஒரு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை. அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தில் இப்போது என்று இல்லாமல் எதிர்காலத்திலும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று சொல்கிறார்கள். மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்களுக்கு இனி திருமணமாகி குடும்ப தலைவியாகும் பெண்களுக்கு ரூபாய் 1000 பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம். அடுத்த சில நாட்களுக்கு பின் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியாகும் என்கிறார்கள். அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த மகளிர் உரிமை தொகையானது விரிவாக்கம் செய்யப்படும். ஆனால் இதற்காக ரேஷன் கார்டு உள்ள எல்லோருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பணம் தரப்பட்டது. மாறாக விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து அதற்கு தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்கப்படும். தகுதி இல்லாதவர்களுக்கு பணம் வழங்கப்பட வாய்ப்பு இல்லை என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. சரி, இப்பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பொதுவா ஒரே வீட்டில் 2 பெண்கள் இருந்தால் அவர்கள் ரூபாய் 1000 பெற விண்ணப்பிக்கலாமா என்ற கேள்வி பலருக்கு எழுந்துள்ளது. இதற்கு தமிழக அரசு விதிகள் என்ன சொல்கிறது என்று தெரியுமா? அதாவது, இந்த மகளிர் உரிமை தொகை திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதனால் பலரும் தங்கள் ரேஷன் கார்டுகளில் மாற்றங்களை செய்ய தொடங்கி உள்ளனர். உதாரணமாக சொல்லப்போனால், உங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருக்கலாம். அவர் பென்ஷன் வாங்கலாம். இதனால் வீட்டில் உள்ள மருமகளுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காமல் போகலாம் என்ற அச்சம் ஏற்படலாம். இதற்காக தான் பலர் வீடுகளில் பாட்டிகளின் பெயர்களை ரேஷனில் இருந்து நீக்க தொடங்கியுள்ளன. ஆனால் உங்கள் வீட்டில் எத்தனை பெண்கள் அரசின் பென்ஷன் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் ரேஷன் அட்டையில் குடும்பத் தலைவி யாரோ அவர்க்கே அவருக்கே மகளிர் உரிமை தொகை வழங்க முடியும். அவர்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவர்கள் பென்ஷன் பெறக்கூடாது. அதாவது, குடும்ப தலைவியாக இருப்பவர்கள் பென்ஷன் பெறக்கூடாது. அதேபோல அவர்களின் கணவர் அரசு வேலை செய்யக்கூடாது. மற்றபடி ஒரே வீட்டில் பல பெண்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் பென்ஷன் பெறலாம். பென்ஷன் பெற்றாலும் குடும்ப தலைவி என்ற பெயரில் உள்ள பெண்களுக்கு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.